புத்தர் போதனைகள். நிம்மதிக்கான 2 வழிகள். விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டுவிடுங்கள். உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும். ஒரு சொட்டு கூட இரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆற்றல் மிக்க கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்குதான். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது. அதிவேகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிவாளி ஆகிவிட மாட்டான். ஏனென்றால் பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. நீங்கள் தியானத்தால் என்ன அடைந்தீர்கள்? நான் தியானத்தால் எதையும் அடையவில்லை. ஆனால் இழந்திருக்கின்றேன் கோபம், மனக்குழப்பங்கள், மேலும் மரணத்தை பற்றிய பயத்தையும். நீங்கள் பேசுவதற்கு முன் உங்கள் வார்த்தை 3 வாயில்களை கடந்து செல்லட்டும். இது உண்மையா? இது அவசியமா? இது நாகரீகமா? தவறான பாதையில் வேகமாகச் செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாகச் செல். உறுதிமிக்க பாறை புயல் காற்றில் அசைவதில்லை. அதுபோல் அறிவாளிகள் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மனம் மயங்குவதில்லை. மற்றவர்களின் நடத்தையால் உங்கள் உள் அமைதியை அழிக்க விடாதீர்கள். எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அத்தனை முறையும் நீர் தெளிவடையும். அதுபோல் தன்னம்பிக்கையுள்ள மனமும் எத்தனை முறை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் தெளிவடையும். அமைதியை தேடாது, அமைதியாய் மாறிவிடு. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் ஏதும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை. தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்களும். களங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல, உன் வாழ்வை வடிவமைத்த காலம். எதையும் ஆழமாக நேசிக்காதே, மிகவும் துன்பப்படுவாய். கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. மகானைப் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை, மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம், பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். எப்போதும் தவறான மனிதர்கள் மூலம் சரியான பாடங்களை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. தோல்வியே அடையாத ஆயுதம் பொறுமை. மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதே பாதைதான். சூதாட்டத்தில் ஒருவன் வென்றால் ஒரு எதிரியை பெறுகிறான். தோற்றாலோ இழந்ததை நினைத்து புலம்புகிறான். எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிறர் செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்பவனே நல்லவன். சிற்றோடைகள் இரைச்சலுடன் புரண்டோடும், ஆனால் மாபெரும் நதிகளோ அமைதியாக தவழ்ந்து செல்லும். உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது.
உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை. மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் இருக்கிறது. சாதாரண மனிதன் தேடுவது மற்றவர்களிடம் இருக்கிறது. நன்றாக இரு, நல்லது செய், நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனக்கு இன்பமாக இருக்கட்டும். ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஒளிரச் செய்யலாம். அதனால் மெழுகுவர்த்தியின் ஆயுள் குறைக்கப்படாது. பகிரப்படுவதன் மூலம் மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாது. எல்லையற்ற அன்பை பரப்புங்கள். உலகம் முழுவதும் மேலே கீழே மற்றும் முழுவதும் தடையின்றி தீய எண்ணம் இல்லாமல் பகையில்லாமல் இருக்கட்டும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இரு. இல்லையெனில் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். நீங்கள் மற்றவர்களுடன் மென்மையாக இருக்க விரும்பினால் உங்களிடம் மென்மையாக இருங்கள். தரையில் அமருபவன் ஒருபோதும் தவறி விழமாட்டான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் மனதை அமைதியாக இருக்க பயிற்சி செய்யுங்கள். உங்கள் மனதை ஆளுங்கள் அல்லது அது உங்களை ஆளும். உடலை திடத்துடனும் நலத்துடனும் வைத்திருப்பவர்களே மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க முடியும். தீமையை நன்மையால் வெல்லுங்கள். பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள். காதல் ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு. கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் ஒரு நாள் நிச்சயம் வெல்ல முடியும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிஞனாகி விடமாட்டான். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான். வலிமையாக இருக்க உங்களை நீங்களே பயிற்றுவிக்கவும். பிறகு எதுவும் உங்கள் மன அமைதியை உருக்குலைக்க முடியாது. இவ்வுலகில் வேரில்லாமல் நீரில்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். சிந்தனை எதுவோ அதுவாகவே நீ ஆகிறாய். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஒரு நேர்மறையான சிந்தனை உங்கள் முழு நாளையும் மாற்றும். அதுபோலவே நேர்மையான அணுகுமுறை உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும். வாழ்க்கையின் நோக்கம் பிறருக்கு உதவி செய்வதே ஆகும். பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதிருக்கும். That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.